நான் தான் சிந்து. இதுதான் என் ஊர். ஸோ சென்னை டு மதுரை vlog தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப அழகாக இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்கும். இயற்கை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ மார்னிங் வந்துட்டு சீஸ் பால்ஸ் தான் வந்து சாப்பிட்டேன். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என் பையன் வாங்கணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வாங்கியிருந்தோம். சென்னைக்கு அப்படியே ஒரு டாட்டா பாய் பாய் போட்டாச்சு. ஸோ ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயுமே ட்ரெயின் ட்ராவல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு காரணம் யாருன்னா எங்கள் அப்பா தான் நான் சொல்லுவேன். ஸோ வீட்டில் பண்ண புதினா மக்கானா சாப்பிட்டுட்டே அப்படியே ட்ரெயினில் இயற்கையை ரசிச்சுட்டே வந்தேன். ஸோ நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என் பையனுக்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய குழந்தை வந்து டாய்ஸ் விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு கார்னா யூஸ்வலாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பார்டரில் இருக்க பிளேஸ் தான். ஆனால் எக்ஸாக்டாக எந்த பிளேஸுன்னு தெரியல. ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ என் பையன் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இவனுக்கு வந்து பில்டிங் பிளாக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். நான் போனது வந்து ஸ்லீப்பர் கோச் தான். ஆனால் நாங்கள் தூங்கவே இல்லை, பேருக்கு தான் ஸ்லீப்பர் கோச். மத்தியானத்துக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன் வித் பொட்டேட்டோ. ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிடும் போது எப்போவுமே ட்ரெயின் ஜேர்னி பண்ணும் போது ஜஸ்ட் பேக் யூர் ஃபுட் எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? குருவாயூரப்பா குருவாயூரப்பா சாங் ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஆனியன் சமோசா வாங்கியிருந்தோம். குழந்தை வந்து அந்த ஆனியன் எடுத்துகிட்டு வெறும் சமோசா மட்டும் சாப்பிட்டாரு. மோஹித்தோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க குட்டி குட்டி வேஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுமே கொஞ்சோன்னு சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. யூஸ்வலாக க்ரீன் கலர் பிடிக்காது, பட் ஆனால் இந்த மாதிரி இயற்கையாக இருக்க இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பசுமையாக இயற்கையாக இருக்கிறது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாட்டு பிடிக்குன்னா பாட்டு கேளுங்க. ஆனால் இல்லை வேண்டாம் அப்படின்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்ட்டை ரசிங்க, இயற்கையை ரசிங்க. இன்னுமே பயணம் ரொம்ப அழகாக இனிமையாக இருக்கும். என்னோடய குழந்தைக்கு ஒரு 2 அக்கா கிடச்சாங்க ட்ரெயினில். ஸோ அந்த 2 குட்டி அக்காஸ் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டாங்க. தட்ஸ் ஸோ நைஸ். அதுக்கப்புறமா நான் வந்து வேர்க்கடலை சாப்பிட்டேன். எனக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். அதுவுமே இந்த மாதிரி சாலடாக பண்ணி சாப்பிடும்போது இன்னுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வந்தது. குழந்த கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிப்ஸ் வந்து சாப்பிட்லான்னு எடுக்கும் போது நிறைய ஷூட் எடுத்துகிட்டு இருந்தேன் சிப்ஸை வச்சு. ஸோ பாதி பறந்தே போயிடுச்சு. ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக தண்ணி பாட்டில்ஸ் 2 பாட்டில் வச்சுருந்தேன் பேக்கில். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுதான் எனக்கு என்ன பிளேஸுன்னு கரெக்டாக பார்க்க முடியாது. ஏன்னா நான் மொஹித்தும் பார்க்கணும், ஷூட்டும் எடுக்கணும். ஸோ எனக்கு டே வாஸ் ஸோ பிஸி, ரொம்ப பிஸியாக போச்சு. ட்ராவல் அப்போ அம்மாவுமே கூட இருந்தாங்க. பட் ஸ்டில் நான் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அம்மாவும் சேர்ந்து பார்த்துட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து நார்மல் ஸ்லீப்பர் கோச்சில் தான் வந்தோம், ஏசியில் வரல. ஏசி ரொம்பவே சேஃபாக இருக்கும். நார்மல் இது வந்து கொஞ்சம் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பசங்களை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ ட்ரெயின் ஜேர்னி பண்ணும்போது கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பத்திரமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா வந்து இதை பற்றிலாம் நிறையா வந்து நரேட் பண்ணுவார், நிறையா கதை சொல்லுவார். இது வந்து ட்ரெயின், இது வந்து ட்ராக், இது வந்து இப்படி இப்படி சொல்லிவிட்டு அந்த ட்ரெயின் பற்றி பேசிட்டே வருவாங்க. ஸோ திருச்சி தாண்டிட்டப்புறம் ஒரு அக்கா இறங்கிட்டாங்க. என்னோடய பையன் ரொம்ப அழுதுட்டான். ஏன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நீ வரியானோடனே ஹீ ஸ்டார்டட் சேயிங் ஓகே நான் வரேன் அப்படின்னு குழந்தை சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ஏங்கி போயிட்டான். ரொம்ப குட்டி இல்லை. ஸோ அவங்க மெச்சூர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன். எமோஷன்ஸை வெளிப்படுத்துறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. வடை வந்து சுமார் மூஞ்சி குமார் மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இல்லை. ஸ்லீப்பர் கோச் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி படுத்துக்கலாம். ஆனால் நான் எப்போ தெரியுமா படுத்தேன்? லாஸ்ட் 10 minutes. ஏன்னா குழந்த கூட அவனை பார்த்துக்கிட்டு பேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா 3 கிட்ஸ் இருந்தாங்க. அவங்க 3 பேர் விளையாடுறதுக்கு படுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது விளையாடுறதுக்கு. ஸோ அப்படி தான் எங்கள் ஜேர்னி போச்சு. நான் சுத்தமாக தூங்கவே இல்லை. லாஸ்ட்டு ஒரு 10 minutes அப்பாடின்னு படுத்தேன். மதுரை வரத்துக்கு ஒரு 10 minutes முன்னாடி.
ஸோ ஈவினிங் வந்து ஒரு குயிக்காக ஒரு ரொட்டீன் வந்து பண்ணியாச்சு. உங்களுக்கு ட்ரெயினில் வாட்டர்ஸ் பிடிக்கலாம், நீங்கள் வந்து உங்களோட கேன் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கிளைமேட் நல்ல மழையாக நல்லா இருக்குது. கட்லெட் சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவுமே கால கொடுமை கதிர்வா மாதிரி இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணல, பார்த்தீங்களா? சரி, ஓகே, மழையை மட்டும்தான் ரசிக்கணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இயற்கையை ரசிச்சிட்டே வந்தேன். மோஹித் வந்து ஒரு பக்கம் டாய்ஸ் விளையாண்டுட்டே வந்தார். ஸோ அம்மாவும் ஒரு பக்கம் வந்துட்டு அவங்களுமே பாவம் உட்காந்துட்டு தான் வந்தாங்க, அவங்களும் சுத்தமாக படுக்கவே இல்லை. ஸோ நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கட்லெட் வந்து நான் வந்து கீழே தூக்கி போட்டுட்டேன். சாண்ட்விச் வந்து குழந்த ஒரு ஹாஃப் போர்ஷன் சாப்பிட்டாரு, கால்வாசி தான் சாப்பிட்டாரு, மீதி நாங்கள் சாப்பிடல, அதையுமே வந்து நாங்கள் தூக்கி போட்டோம். ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, வென்எவர் ட்ரெயின் ஜேர்னின்னு வரும்போது ஃபுட்டு வந்து நீங்கள் எக்ஸஸாக பேக் பண்ணிக்கோங்க, ஓகே? எனக்கு இந்த மலைலாம் பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அங்கே பாரு மலை, இங்கே பாரு கொடைக்கானல் ரோடு, இங்கே பாரு சூரியன், அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்பா. ஒரு நாளைக்கும் ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு நொடிக்கும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ சன்செட்டும் பார்த்தாச்சு. ஹாப்பி ஈவினிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் பார்த்துட்டே வரீங்க. இது கை பிடிச்சிக்கிட்டே அம்மா எனக்கு பின்னாடி, அவங்க பாவம் ஒரு 2 லக்கேஜ் வச்சுட்டு இருந்தாங்க, நான் ஒரு 3-4 லக்கேஜ் வச்சுட்டு இருந்ததுனால ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்படியே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. பை.